இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியில ஸ்டிக்கர்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து கட் அவுட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த கட் அவுட் ஸ்டிக்கர்ஸை பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா வந்து பார்க்க வரும். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப்ல நீங்க வந்து ஸ்டோரியில வந்து போட்டோ வீடியோஸ் வந்து போடுவீங்க. அப்படி வந்து போட்டோ வீடியோஸ் நீங்க வந்து ஸ்டோரியில வந்து போடுறப்ப அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ஸ்டிக்கர் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். உங்களோட கேலரியில் இருக்கக்கூடிய இமேஜஸே பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க ஸ்டிக்கரா கன்வெர்ட் பண்ணி ஈஸியா பாத்தீங்கன்னா ஸ்டோரிஸ்ல ஆட் பண்ண முடியும். அது ஜஸ்ட் ஈஸியாக பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் எந்த ஃபோட்டோ ஒரு வீடியோ வந்து ஸ்டோரியில் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கட் அவுட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரி இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இதில் எந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து ஸ்டிக்கராக மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அது வந்து கிரியேட்டிங் ஸ்டிக்கர் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். அதில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டிக்கராக வந்து கிரியேட் ஆகி வந்துடும். ஒன்ஸ் அதை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து யூ ஸ்டிக்கர்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல வந்து அதை வைக்கணுமோ அதை ஈஸியாக நீங்கள் வச்சுக்கிட்டு ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோரி வந்து போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸை நீங்கள் ஸ்டிக்கராக வந்து மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸாக வந்து மாற்றிக்க முடியும். இந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இப்போ தான் வந்துருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியில வந்து கட் அவுட்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்டிக்கர் பத்தி இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.